நல்வரவு என்ன அன்பர்களே, இன்று எனது குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கதை பிடித்தால் ஒரு விரலை உயர்த்துங்கள். வாருங்கள், கதையை தொடங்குவோம். என் பெயர் பிரியா, வயது 26 ஆகிறது. நான் பொறியியல் பட்டம் முடித்த பின்னர் வேலைக்கு செல்வதற்கு பதிலாக வீட்டிலேயே இருந்து வருகிறேன். முதலில் அடுத்த சில மாதங்களில் எனக்கு மணப்பெண் பார்த்து திருமணம் செய்து வைப்பதாக சொன்னார்கள். ஆனால் இப்போது ஜாதகம் பொருந்தவில்லை என்றும் 3 ஆண்டுகள் கழித்துதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் சோதிடர் சொல்லிவிட்டதாக கூறினார்கள். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் விரைவில் திருமணம் செய்து கொண்டு என் ஆசைகளை எல்லாம் கணவனிடம் நிறைவேற்றிக் கொள்ளும் கனவு காண்கிறேன். ஆனால் இப்போது இவர்கள் என் தலையில் ஒரு பெரிய சுமையை ஏற்றிவிட்டார்கள். இப்போது தினமும் தொலைக்காட்சியில் தொடர்கள் பார்ப்பது, தொலைபேசியில் படங்கள் பார்ப்பது என்று நாட்களை கடத்தி வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பெயர் அருண். அவன் என்னை விட 3 வயதில் சிறியவன். இப்போது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். எங்கள் வீட்டில் அனைவரும் ஒருவருக்கொருவர் தொலைபேசிகளை மாற்றி மாற்றி விளையாடுவோம். கல்லூரியில் படித்த காலத்தில் நிறைய ஆண் நண்பர்களை வைத்திருந்தேன். எனக்கு தேவையான நேரத்தில் அவர்களை வீட்டுக்கு அல்லது வெளியே அழைத்து கொஞ்சம் எச்சாயை தீர்த்துக் கொள்வேன். இப்போது திருமணம் செய்து கொள்ளப் போவதால் புது எண்ணுக்கு மாறிவிட்டேன். ஆகையால் பழைய நண்பர்களின் தொடர்பு கொஞ்சமும் இல்லாமல் போய்விட்டது. அப்போது ஒரு நாள் என் தம்பி தனது மடிக்கணினியை வீட்டில் வைத்துவிட்டு கல்லூரிக்கு சென்றான். என் பெற்றோர்கள் இருவரும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். காலையில் சென்றால் மாலை வரை வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். அன்று மதியம் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு தம்பியின் கணினியை தட்டினேன். அதில் ஒரு படம் இருந்தது. சுமார் 1½ மணி நேரம் நீடிக்கக்கூடியதாக இருந்தது. முதலில் தம்பி இப்படிப்பட்ட படம் வைத்திருக்கிறான் என்று அதிர்ச்சியாக இருந்தது. அவனும் வயது வந்த பையனாகியால் இதை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் என்று மனதைத் தேற்றிக் கொண்டேன். அந்த படத்தை இயக்கினேன். காட்சிகள் அனைத்தும் தெளிவாக இருந்தன. எனக்கு ஒரு பழக்கம் உள்ளது. நான் ஒரு படம் அல்லது கதையை பார்த்தால் அதை முழுமையாக பார்த்து என் கற்பனையில் வைத்துக் கொள்வேன். பிறகு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு மகிழ்வேன். அன்று நான் வித்தியாசமாக செய்யலாம் என்று நினைத்தேன். இந்த முறை வேறு விதமாக செய்யலாம் என்று எண்ணினேன். அறைக்கதவை பூட்டிக் கொண்டேன். படத்தை சத்தமாக வைத்தேன். நான் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தேன். பிறகு கண்களை விளக்காமல் படத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். படம் முடியும் வரை அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தேன். அதன் பிறகு அப்படியே படுத்து தூங்கினேன். சிறிது நேரம் கழித்து எல்லாவற்றையும் சரியாக வைத்துவிட்டு வெளியேறினேன். அன்று இரவு எனது அறையில் குளிர் சாதன பெட்டி செயல்படவில்லை. அதனால் தம்பியின் அறைக்கு சென்றேன். அவன் ஒரு பெண்ணுடன் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. நான் வந்ததும் அதை மறைத்துக் கொண்டான். நான் வந்தவுடன் தூங்கிவிட்டது போல நடித்தேன். நான் தூங்கிவிட்டேன் என்று நினைத்துக்கொண்டு அந்த பெண் தோழியுடன் வேறு விதமாக பேசினான். அவன் பேசுவதை கேட்கும்போது எனக்கும் விளையாட வேண்டும் என்று ஆசை வந்தது. அதை பார்த்ததிலிருந்து தம்பியும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தேன். பிறகு தினமும் தம்பியின் அறையிலேயே வந்து தூங்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் அவன் அந்த பெண் தோழியை வீடியோ கால் செய்து தொந்தரவு செய்தான். அவள் முடியாது என்று கட்டைவிரல் காட்டி மறுத்துவிட்டாள். ஆகையால் ஏமாற்றத்தில் படுத்து தூங்கிவிட்டான். நான் என் விளையாட்டை தம்பியிடம் தொடங்கினேன். அப்போது அவன் எதுவும் செய்யவில்லை. எனது எதிர்பார்ப்பின்படி அவன் தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்த்திருக்க வேண்டும். ஆனால் தூங்குவது போலவே நடித்துக் கொண்டிருந்தான். எனக்கு அது வசதியாக இருந்தது. பின்பு என் ஆடையை சரி செய்து கொண்டு படுத்தேன். மறுநாள் இரவு மீண்டும் அவனது அறைக்கு வந்தேன். எனக்கு சளி பிடிப்பது போல் இருக்கிறது. மருந்து சாப்பிட்டு விட்டேன். நன்றாக தூங்கி விடுவேன்.
காலையில் மறக்காமல் எழுப்பிவிடு என்று ஒரு கதை சொன்னேன். அவனும் அதை நம்பி சரி எழுப்பி விடுகிறேன் என்றான். பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறேன் போல நடிக்க ஆரம்பித்தேன். அவன் சரியாக இரவு 11:30 மணிக்கு என் அருகில் வந்தான். நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வந்தான். பிறகு அவன் என்னுடன் நன்றாக விளையாடத் தொடங்கினான். நான் கண்களை விளக்காமல் இருப்பது சிரமமாக இருந்தாலும் இன்பத்தை முழுவதும் அனுபவித்தேன். அவன் என் பூட்டில் சாவியை வைத்து வேகமாக உள்ளே நுழைந்து ஆட்டமாடினான். இப்படி ஒரு ஆண் எப்போதும் இந்த மாதிரி மகிழ்ச்சி அளித்ததில்லை. மிகவும் இனிமையாக இருந்தது. சொந்த தங்கை என்று கூட பார்க்காமல் சுமார் 1.5 மணி நேரம் தொடர்ந்து மகிழ்வித்தான். அவனுக்கு வியர்வை வரும்போது அதை அப்படியே என் முகத்தில் துடைத்தான். எனக்கு அப்போதுதான் உண்மையான பெண் தன்மையை அடைந்தது போல் இருந்தது. அதன் பிறகு நாங்கள் எப்படி எல்லாம் விதவிதமாக விளையாடினோம் என்று தெரிந்து கொள்வதற்கு கீழே கருத்து தெரிவியுங்கள். அடுத்த பகுதியில் சொல்கிறேன். நன்றி.